ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்னிங் எழுந்ததும் சைக்கிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் என் டேவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து காஃபி போடலான்ட்டு கிச்சனுக்கு வந்திருக்கேன். பால்லாம் காய வச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ரெகுலராலாம் நாங்கள் காஃபி எடுக்க மாட்டோம். எப்பயாவது காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா காஃபி போட்டுப்போம். பட் ஃபில்டர் காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்குமே. ஸோ நான் இப்போ வந்து ஃபில்டர் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன். க்ரீன் லேபிள் தான் நான் ஃபில்டர் போட்டிருக்கேன். ஸோ ஃபில்டரையும் அந்த டிகாஷன் ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே பாலை காய வச்சு வடிகட்டி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடும். நிறைய பேருக்கு வந்து நார்மல் ப்ளூ காஃபி, சன்ரைஸ் அந்த மாதிரி குடிப்பீங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபில்டர் காஃபி சூப்பராக இருக்கும். வெளியில் போயிட்டு நம்ம குடிக்கிறத விட நம்ம வீட்லேயே வந்து ஃபில்டர் போட்டு ஃபில்டர் காஃபி குடிக்கிறது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மார்னிங் ஜூஸ் எடுப்போம்ல, ஸோ அதை வந்து காஃபி குடித்து ஒரு 1 hour கேப் விட்டுட்டு நான் அந்த மார்னிங் ஜூஸ் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருக்கேன். பட் டீட்டெயிலாக இப்போ நான் கொடுக்க முடியல. இதில் வந்து கேரட்டும் பீட்ரூட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஆம்லா, லெமன் பிழிஞ்சு நான் அந்த ஜூஸ் எடுக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு லஞ்சும் இப்போது செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பும் பூரியும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு ஆனியன்னு, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து குக்கர் வச்சு ஆயில் ஆட் பண்ணி பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக மாறினோடனே ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை வந்து சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. பட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நான் எல்லாத்துலேயும் மோஸ்ட்டாக கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போடுவேன். ஏன்னா அது ரொம்ப நல்லதுன்றதுக்காக நான் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆனியன் வந்து சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வதங்கணும். இந்த வந்து ஆனியன் வந்து ப்ரௌனிஷாக மாறணும். ஸோ அது வரையும் நல்லா வதக்குங்க. ஏன்னா ஆனியன் வதங்க தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி கசப்பாயிடும். பட் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அந்த கரம் மசாலா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு ஆனியன் வந்து பெருசாக எடுத்திங்கன்னா ஒரு 2 பெரிய ஆனியன் எடுக்கலாம். இது வந்து டொமேட்டோ வந்து ஒரு டொமேட்டோ தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப போட்டிங்கன்னா புளிப்பாயிடும். அதனால் நான் வந்து 1 தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் வதங்கினோடனே டொமேட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா சிக்கனையும் நல்லா வந்து அந்த இதுலேயே நல்லா வதக்குங்க. அப்போ தான் வந்து சிக்கனில் இருக்கிற அந்த எசன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இதுவாகும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி குக்கரை நான் வந்து அப்படியே ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கேன். ஸோ அப்போ அந்த சிக்கனில் இருக்கிற எசன்ஸ்லாம் இறங்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் எங்கள் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளே ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மிளகாத்தூளும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சால்ட்டு, மிளகாத்தூள் எல்லாமே கரெக்டாக இருக்கா, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு விசில் கொடுத்துருங்க. விசில் வந்து உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. நான் வந்து 2 விசில் வந்து கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கசகசா போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு இப்போ விசில் இது பண்ணிட்ட உடனே நம்ம இதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி கொஞ்சமாக மேலே ஆட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ சிக்கன் குழம்பும் ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்குது பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு பூரி செஞ்சுக்கலான்ட்ருக்கேன். ஸோ பூரியும் ஒரு சைட் மாவு பிசைஞ்சு திரட்டி போட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஸோ பூரி வந்து செஞ்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லஞ்சுக்கு பூரி சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். இட்லியும் கூட செஞ்சால் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.